பூவை நிறைய தான் கொட்டுவோமே, எத்தனை நாள் ஆச்சு. புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை, ஆசையுடன் பேசினாளாச்சு, ஆபத்து அங்கு உருவாச்சு. சித்ரா, என்னடா செய்றாங்க? பாடா. ஸ்ரீராம் ஜெயம் எழுதிட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டு வந்துடுறேன். அட போங்கப்பா, உன்னுடைய ஸ்ரீராமன் நான் இங்க வந்திருக்கும் போது எதுக்கடி ஸ்ரீராம ஜெயம் சீதா வனவாசம் எழுதிக்கிட்டு இருக்க? சித்ரா, என்ன சித்திரவதை பண்ணாதடி. அந்த ராமருக்கு என் மேல கருணையே இல்லையா? சீதா, சித்ரா, என்னடி பண்ற இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா, வாடி. கொஞ்சம் இருங்க, இந்த புடவை மாத்திக்கிட்டு வேற புடவை கட்டிட்டு வரேன். போட்டவ நாளைக்கு குளிச்சிட்டு ஒரேடியா மாத்திக்கலாமடி. அடடடா, வந்துட்டேங்க. வாடி, என் பஞ்சரான டன்லப் டயரே. நம்ம முதலிரவுல நடந்த மாதிரியே இப்பவும் நடக்கலடி. அந்த காட்டுல எந்த பொம்பளை பேசினாலும் சரி, நடந்தாலும் சரி, சிரிச்சாலும் சரி, ஓ ஞாபகம் தான். ஒரு நாள் காத்தால இனிமையான குரல் கேட்டது. திரும்பி பார்த்தா அது குயில். இவ்வளவு கஷ்டம் எதுக்கு? அந்த காட்டுலயே என்னையும் கொண்டு போய் குடி வச்சிருக்கலாமே. விரகத்தின் கனவே சுகமாகாதா? இருங்க, கதவை சாத்திட்டு வர்றேன். கதவை மட்டும் இல்ல, லைட்டையும் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டு வா. லைட்டும் ஆஃப் பண்றேங்க. லைட் ஆஃப் பண்ணும்போது கூட அழகா தான் இருக்கு. சீக்கிரம் வா. என்னடி யோசிக்கிற? சீக்கிரம் வா. என்னங்க, எனக்கு பீரோல இருந்து ஒரு புடவை எடுத்து கொடுங்க. என்னடி புடவை? சீக்கிரம் தொடாதீங்க. நான் உன்னை தொடாம வேற யார் தொடுவா? வாடி. ஐயோ கர்மம், நான் தலை முழுவணும். தலை தானே, நாளைக்கு முழுகணும். அடி பாவி, காசிக்கு போயும் கர்மம் தீரலங்கிற மாதிரி காட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தும் காய்ச்சப்பாடு தானே. ஐயோ 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 ஐயோ. என்ன தேடுறீங்க? ஏண்டா மாடுங்க? மாடு அங்க இருக்கு. அங்க இருக்கு? வில்லா வளைஞ்சுடுச்சடா. ஏண்டா மாட்டை மறைக்கிற அளவுக்கு இவ்வளவு சரக்கா? ஐயோ, ஏண்டா இவ்வளவு பெரிய நாவப்பழம் எது? இது கத்திரிக்காய். இவ்வளவு பிஞ்சா? சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு? பழமா? என்ன பழத்தை தோலோட சாப்பிடுறீங்க? உனக்கு தெரியாதா வைட்டமின் எந்த பாகத்தோட இருக்குமோ? ஐயோ ஐயோ, இவ்வளவு ஒத்துருக்கு. என்ன விசேஷம்? டேய் சுந்தரம், சுந்தரம். முத்து, இந்த செடி இலையெல்லாம் பூச்சி அடிச்சிருக்கு, முதல்ல மருந்து கொண்டாடி. சரி சுந்தரா, சுந்தரா, சுந்தரா. அலையிற அலையிற. என்னடா? வண்டி நிறைய காய்கறி வந்து இறங்கி இருக்கு. பத்தாவதுக்கு வீட்டுல இருக்கிற செடியில இருந்து என்ன காய் புடுங்குற? ஓஹோ, குரோட்டன்ஸா? ஏண்டா எனக்கு தெரியாம அப்படி என்ன விசேஷம்? என் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து எனக்கு 60ஆம் கல்யாணம் நடத்துறாங்க. உனக்கு 60ஆம் கல்யாணமா? டேய், நான் உன்னோட மூத்தவன்டா, எனக்கு யாரும் நடத்தவே இல்லையே. அதுக்கு நான் என்னடா செய்யட்டும்? அது சரி, நீ என்ன பண்ணுவ பாவம்? போன வாட்டி என் ஆத்துல கடைசியா வாழை மரம் கட்டினது என் பையனுக்கு காது குத்தும் போது. கரெக்டே. அப்ப நான் ஒரு கட்டாய பிடிச்சவன். வாத்தியாருக்கு படம் கொடுக்கல, பிபி காரனுக்கு பாக்கி. இனிமே என் ஆத்துல ஒரு விசேஷம் நடக்க போறது இல்ல. நடக்காட்டி என்ன? உன் ஆத்து விசேஷம் எல்லாம் என் ஆத்துல நடக்கிற மாதிரி தானே. இனிமே காஃபி, டிஃபன், சாப்பாடு எல்லாம் உங்க ஆத்துல தான். என்னடா சுந்தரா, என்னடா விட்டுட்டு போற? அந்த கல்யாணத்துக்கு கூட இவ்வளவு அலங்காரம் நடக்கல. இந்த 60ஆம் கல்யாணத்துக்கு 1 மணி நேரம் அலங்காரம் பண்ணிட்டு இவருக்கு எவ்வளவு பண்ணாலும் அவ்வளவுதான் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கடா. இருக்கானே சுந்தரா, ஞாபகம் இருக்கா? 1951ல நீ மாப்பிள்ளையா உட்காந்துருந்தப்போ அப்பவும் நான் தான் பக்கத்துல உட்காந்துருக்கேன், இப்பவும் நான் தான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். ஐயோ டேய், அந்த புசு புசு எங்கடா? குடுறா குடுறா குடுறா. ஐயோ எனக்குடா இருக்கட்டுமே. எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன? வெள்ள முடி. அதை எடுத்துட்டா ஏன் எடுக்கணும்? டை அடிச்சா பிரமாதமா இருக்கும். டை அடிச்சுட்டா அடிச்சிடும். எனக்கு அலங்காரம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுல டை வேறையா? போங்கடா. இன்னி கோபப்படக்கூடாதா? கம்முனுரு, சிரிச்ச மாதிரி. அப்படிதான் அப்படிதான். டொட்டோடாய் அண்ணே, இந்த இதெல்லாம் எதுக்குடா? எதுக்கா? முதல்ல இல்லையா? இதே 60வது வயது இரவு. இதெல்லாம் வேணாம். இத பாரு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாரப்பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி 1 மாட்டு பால், 1 லிட்டர் பாலை சுண்ட 1 டம்ளரா காய்ச்சி கொண்டா போ. இதெல்லாம் எதுக்கு மாமா? இது தெரியாதா?
சின்ன பசங்க எதுக்குன்றீங்க? ஓ அதுக்கா? எதுக்கு? ஓ ஓ, அதுக்கா? எங்க இப்ப சொல்லுங்க எதுக்குன்னு. சொல்லுங்க மாமா. சொல்லட்டுமா? ஏய், இதெல்லாம் கரைச்சி பால்ல கலந்து குடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? நல்ல தூக்கம் வரும். நிறைய வாட்டி நான் அப்படி தூங்கியிருக்கேன்டா. பாலை குடிச்சிட்டு தூங்கிருக்காரு. ஆமா, ஏண்டா 60ஆம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. 20ஆம் கல்யாணம் எப்போ? 20ஆம் கல்யாணமா? என்னடா அது? நீயே பண்ணிட்டு இருந்தா எப்படிடா? 20 வயசுல ஒருத்தர் நிக்கிறான்ல. ஓ நம்ம சுரேஷுக்கு தானே? நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா கிடைக்க வேணாமா? என்னங்க கொஞ்சம் அப்படி வாங்களே. எங்க போற? என்னங்க இப்படி வாங்களே. என்னங்க இப்படி வாங்க. என்னங்க? என்ன நீ வேற ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா? இல்லைங்க. அண்ணே, என் பொண்டாட்டி ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம். நல்லா டான்ஸ் ஆடுவாளாம். ஆட்டம்னா மோகினி ஆட்டம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணே, என் பொண்டாட்டி கூட ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம். என்ன பண்பு, என்ன பக்தி. அவ ஏறி இறங்காத கோவிலே இல்லையா? கரெக்ட் தானே? எங்கடி இருக்க? இங்க இங்க இங்க. கரெக்ட் தான். முடிஞ்சிரும் நினைக்கிறேன். அண்ணா, இவ கூட ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளா. வெள்ளை பொடியில கலர் கலரா கோலம். தவறு. கலர் பொடியில வெள்ளை வெள்ளையா கோலம். நல்லா கோலம் போடணும். சரிதானே? நீங்க மட்டும் பொண்ணு பார்த்தா போதுமா? நாங்க மட்டும் பார்க்க வேணாமா? நாம 3 பேர் மட்டும் பார்த்தா போருமா? நமக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்கார்ல ஜட்ஜி. அவர் பார்த்து தீர்ப்பளிக்க வேண்டாம். கரெக்ட். அது என்னங்க அப்படி சொல்றீங்க? பொண்ணு நான் பார்த்தாச்சு. அவ கழுத்துல தான் நீ தாலி கட்டுற. என்ன எல்லாரும் முடிக்கிறீங்க? நாராயணன் சொன்ன பொண்ண பாப்போம். உட்காருமா. ஹாய். விரதம். அட நாட்டியம். அட கோலம். என்ன எல்லாரும் பேசாம இருக்க? பொண்ணு பிடிச்சிருக்கோம் இல்லையா? ஓ என்ன முதா என்னமா நீ பேசாம இருக்க? பொண்ணு அழகா லட்சணமா இருக்கா. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சா மட்டும் போதுமா? எங்களுக்கு பிடிக்க வேணாம். அதனால ஒரு ஸ்மால் டெஸ்ட். காலையில யானைக்கு என்ன நாஷ்டா கொடுப்பேன்? டேய், குழந்தைய போய் யானை கீரன்னு பயமுறுத்திண்டு அவன் காட்டு இலாக்காவில் வேலை பாக்குறாமா. அந்த புத்தி. விவாகரத்து எந்த செக்ஷன்ல வருது? இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்கு முன்னால ரத்து கித்துன்னு அவசரமா பேசிண்டு அவன் ஒரு வைக்கோல். ஏமா திடீர்னு காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவேன்? பாத்தி படுத்து ஒரு டாக்டர் பண்ணிக்கிறவனே சும்மா இருக்கா? நீங்க எல்லாம் ஏன்டா சுந்தரா நீ சொல்றா? கெட்டி மேல கொட்டிட வேண்டியதுதான். சபாஷ். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. ஒரு வீட்டுல நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் தான் காரணம். அவங்க வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கிறவங்களா இருக்கணுமே தவிர மிட் நைட்ல பெட்ரூம்ல தூபம் போடுறவாளா இருக்கக்கூடாது. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? சொன்ன அனுபவம் தான். தீபத்தை அணைக்க வேண்டியதுதான். உடனே போட ஆரம்பிச்சிருவாளே தூபத்தை. ஷாலா ஷாலான்னு அந்த சண்டையில பிறந்தது தானே 3 குழந்தை.